ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கரன்ஸ் ஆஃப் லெஜெண்டர். ஸோ லெஜெண்டருக்கு பார்த்தீங்கன்னா பெசல் மாதிரியே மொத்தம் 6 ரெக்கரன்ஸ் ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் என்னென்னா நம்ம லெஜெண்டரோட ரெக்கரன்ஸ் ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஆனால் 6 ஃபார்முலா பார்க்க போகிறது இல்லை, 2 ஃபார்முலா மட்டும் நான் போடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ சிம்பிளாக இருக்கும். ஸோ மெயின் 2 ஃபார்முலா மட்டும் நான் சொல்ல போகிறேன். இப்போ n+1 into pn+1 of x is equal to 2n+1 into x of pn of x minus n into pn-1 of x. சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிய வேண்டிய ஒரு விஷயந்தான். ஸோ லெஜெண்டரோட ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் என்ன? ஸோ லெஜெண்டரோட ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் என்ன? சம்மேஷன் z(n) pn of x is equal to 1 minus 2xz plus z square the whole power minus 1/2. ஸோ இதுதான் என்னென்னா லெஜெண்டரோட ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த ரெக்கரன்ஸ் ஃபார்முலாவை ப்ரூவ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஷினில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல pn மட்டும்தான் இருக்குது, pn டேஷ் இல்லை. கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சு தான் ஆகணும் நீங்கள். ஸோ கொஷினில் பொறுத்தவரை என்னென்னா எல்லா இடத்துல pn pn+1 pn-1 தான் இருக்குது. அதனால் நான் இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஆனால் வித் ரெஸ்பெக்ட் டு என்னென்னா z. ஸோ நாங்கள் தப்பாக எழுதிட்டேன், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னு எழுதியிருக்கேன். வித் ரெஸ்பெக்ட் டு z பண்ண போகிறேன். ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து pn டேஷ் ஆயிரும். கரெக்டாக? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ சம்மேஷன் n into z(n-1) pn of x is equal to -1/2 into 1 minus 2xz plus z square the whole power -3/2. ஏன்னா -1/2 + 1, ஸோ -1/2 -1, அப்போ டோட்டலாக -3/2 ஆயிரும். இன்ட்டு அந்த 2xz டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -2xன்னு கிடைக்கும். அடுத்து வந்து z ஸ்கொயரை பண்ணிங்கன்னா 2z அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து எனக்கு ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா 1 minus 2xz plus z ஸ்கொயர் இந்த ஹோல் பவர் -1ன்னு இருக்குது. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா ஹோல் பவர் -3/2ன்னு இருக்குது. ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு சைடு 1 + 1 minus 2xz plus z ஸ்கொயரில் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு இந்த டேர்ம் கிடைக்கும். இன்ட்டு சம்மேஷன் n into z(n-1) pn of x is equal to ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த -1/2. அடுத்து வந்து அங்கே லாஸ்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இருக்குல்ல. ஸோ அந்த 2வை கேன்சல் பண்ணி மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா x minus zன்னு இருக்கும். அப்புறம் 1 minus 2xz plus z ஸ்கொயர் the whole power -1/2 ஆயிரும். கரெக்டாக? ஏன்னா 1 minus 2xz plus z ஸ்கொயரெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ the whole power -1/2 கிடைக்கும். ஸோ இப்போ என்னென்னா சிம்பிளாக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் z பவர் n. ஸோ z பவர் என்னோட கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன். எனக்கு ஆன்சரே கிடச்சிரும். ஸோ இப்போ இதுக்கு மேலே ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 1 minus 2xz plus z square the whole power -1/2 இருக்குல்ல. ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் படி இதோட டெஃபினேஷன் என்ன? சம்மேஷன் z பவர் n pn of x. கரெக்டாக? அப்போ நான் இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சம்மேஷன் ஆஃப் z பவர் n pn of x. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து z பவர் n-1ன்னு இருக்குது. அப்போ z பவர் n வேணும்னா நான் என்ன பண்ணணும்? n-க்கு பதிலாக n+1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ அப்போ n-க்கு பதிலாக நான் n+1 சப்ஸ்டியூட் பண்ணேன். n+1 into pn+1 கிடைக்கும். கரெக்டாக? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஏன்னா z பவர் n-1 இருக்குது, எனக்கு z பவர் n வேணும். அப்போ n-க்கு பதிலாக n+1 சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இப்போ செகண்ட் டேர்மில் என்னென்னா -2xz இருக்குது இன்ட்டு z பவர் n-1. ஸோ அங்கே z பவர் 1 இருக்குது, இங்கே z பவர் n-1 இருக்குது. கரெக்டாக? ஸோ அது காம்பன்சேட் ஆயிரும். அப்போ 2xn இருக்குது. ஓ, n எழுத மறந்துட்டேன்னா? இல்லை, எழுதுனேன், ஞாபகம் இருக்குது எனக்கு. ஸோ 2a அதை எழுதிடுவேன் அடுத்த டேர்மில். ஸோ -2xnன்னு வரும். ஓகேயா? ஸோ -2xnன்னு வந்துச்சு அந்த இடத்துல. ஓகேயா? ப்ளஸ் இப்போ தேர்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா z பவர் n-1 இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா z ஸ்கொயர் இருக்குது. அப்போ ரெண்டு சேர்த்திங்கன்னா z பவர் n+1ன்னு ஆயிரும். அப்போ எனக்கு z பவர் n வேணும்னா n-க்கு பதிலாக n-1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அடுத்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா z பவர் n இருக்குது, இங்கே x இருக்குது. ஸோ z பவர் n-ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? x into pn of x. அவ்வளோதான். நெக்ஸ்ட் டேர்மோட பொறுத்த வரைக்கும் z பவர் 1 z பவர் n. அப்போ z பவர் n+1. அப்போ n-க்கு பதிலாக நான் என்ன போடணும்? n-1. அப்போ p of n-1 of x. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எல்லா கோஎஃபிஷியன்ட்டும் நம்ம ஈக்குவேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மேலே இருக்க ரெக்கரன்ஸை நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும். கரெக்டாக?
ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா இதை ரீப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன், அவ்வளோதான். ஸோ ஒரு டேர்மை, ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் பார்த்தீங்கன்னா இந்த pn+1 வந்து ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது, கரெக்டாக? ஸோ அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக எழுதிக்கலாம், n+1 இன்ட்டு pn+1 அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட் டேர்ம் வந்து n இன்ட்டு pn+1, ஸோ n+1 இன்ட்டு pn+1. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த pn இருக்குல்ல, ஸோ அந்த ஃபஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா pn டேர்ம் இருக்கா, அது ரெண்டுத்தையும் நான் கம்பைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த -2n அந்த சைடு கொண்டு போனால் +2n ஆயிருமா, அப்போ 2n+1 இன்ட்டு pn(x). ஸோ எக்ஸை காமன் எடுத்துட்டதுனால அங்கே x இன்ட்டு pn(x) அப்படின்னு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் மட்டும்தான் pn-1. ஸோ அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா -n இன்ட்டு, ஸோ அங்கே -1 இருக்கும் +1 இருக்கும், ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி உள்ளது பார்த்தீங்கன்னா -n மட்டும்தான் இருக்கும். ஸோ -n இன்ட்டு pn-1. ஸோ ரொம்ப சிம்பிளாகவே இதுதான் ப்ரூஃபு. ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம் வித் ரெஸ்பெக்ட் டு z. அடுத்து வந்து 1 - 2xz + z² ரெண்டு சைடு மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். சிம்பிளிஃபை பண்ணி z⁴ கோஎஃபிஷியன்ட்டை ரெண்டு சைடு ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா. இப்போ ரெண்டாவது ஒரு ஃபார்முலா எடுத்துக்க போகிறேன், அதை சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ n இன்ட்டு pn is equal to x into pn dash minus x dash into pn minus x dash of pn minus 1 of x. ஸோ இப்போ இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா, அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் pn dash இருக்குது, கரெக்டாக? ஸோ pn dashனா டெரிவேட்டிவ். அப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா இந்த நம்மளோட ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, 1 - 2xz + z² (1 is equal to summation z⁴n pn(x). இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க போகிறேன், ஆனால் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஏன்னா எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண தான் மேலே இருக்க அந்த pn dash கிடைக்கும் நம்மளுக்கு, கரெக்டாக? ஸோ இந்த கொஷினை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் தான் இருக்குது அப்படின்னு கேட்டால் கிடையாது, நிறைய மெத்தட் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். நீங்கள் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வச்சு கூட இதை சால்வ் பண்ணிக்க முடியும். ஆனால் நான் சொல்கிறது வந்து இருக்கிறதுல ஈஸியான மெத்தட், ஷார்ட்கட்டான மெத்தட் எதுவோ அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இப்படி சால்வ் பண்ண பிடிக்கலன்னா உங்களுக்கு எந்த மாதிரி மெத்தட் தோணுதோ அதில் கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா z⁴n pn(x) ஆயிரும். ஸோ டிஃப்ரென்சியேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதனால் அதை சொல்லலை. இப்போ வந்து அந்த -2 இங்கே வந்து -1/2 அது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா z இன்ட்டு 1 - 2xz + z⁴ -3/2 is equal to summation of z⁴n pn(x). ஓகேயா? அடுத்து என்னன்னா, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி போன தடவை மாதிரியே 1 - 2x + z² மல்டிப்ளை பண்ணி கூட பண்ணலாம், ஆனால் அது வந்து ரொம்ப ஸ்டெப் எடுத்துச்சு. ஸோ இன்னொரு பெட்டர் மெத்தட் என்னன்னா, திரும்பி அந்த ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனை இசட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம போன தடவை இசட்டை பொறுத்து தானே டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ என்ன பண்ணிக்கிறேன்னா அதில் இப்போ அந்த ஆன்சர் ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன், x - z இன்ட்டு 1 - 2xz + z² (-3/2) is equal to summation of n into z⁴n-1 pn(x). ஸோ இது ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ கீழே உள்ள ஈக்குவேஷனை மேலே உள்ள ஈக்குவேஷனில் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ ஏபின்னு எடுத்ததுனால a/b. ஸோ அதை எழுதிக்கலாம். ஸோ ஏங்கிற ஈக்குவேஷன் என்ன, பிங்கிற ஈக்குவேஷன் என்ன, ஸோ அதை வந்து டிவைட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ ரெண்டு சைடு நான் எழுதி டிவிஷனில் போட்டிருக்கேன், சரிங்களா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாதிரி ரைட் ஹேண்ட் சைடும் ரெண்டுத்தையும் எழுதி டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 - 2xz, ஸோ xzன்னு போட மறந்துட்டேன், சாரி. ஸோ அது பார்த்தீங்கன்னா 1 - 2xz + z² (-3/2) வந்து கேன்சல் ஆயிரும் ரெண்டு சைடுமே, ஓகேயா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டினாமினேட்டரில் z⁴1 இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா z⁴n-1 இருந்துச்சு. அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நான் z⁴n எழுதிக்கிறேன், ஏன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ண அந்த சைடு போயிருக்கும்ல. இப்போ நான் ரெண்டு சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், ஓகேயா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x into z⁴n pn(x) minus z⁴n+1 pn(x) is equal to nz⁴n pn(x), சரிங்களா? ஸோ இப்போ ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் z⁴n. ஸோ ஃபஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா z⁴n கோஎஃபிஷியன்ட் என்ன, x pn(x). செகண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா z⁴n+1 இருக்குது, அப்போ என்ன பண்ணிக்கலாம், p(n-1) போட்டுக்கலாமா? ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்ட்ரைட்டாக z⁴n இருக்கிறதுனால n into pn(x). ஸோ இவ்வளோ தான் சிம்பிளான ஒரு ஃபார்முலா. உங்களுக்கு வந்து இன்னொரு 4 ரெக்கரன்ஸ் ஃபார்முலா இருக்கும்,
அதை வந்து நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்களா? இது வரைக்கும் நடத்தினதில் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அது நீங்கள் எப்போ வேணாலும் கேட்கலாம் தாராளமாக. சரிங்களா? ஸோ வாட்ஸ்அப் கூட பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா கூட நான் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு ஹாலிடேஸ் இருக்குல்ல, April 14 வரைக்கும், அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வீடியோலாம் போட்டு ஹெல்ப் பண்ண முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.